உங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இருக்கிற திருச்சபையில வல்லமை கொண்ட மனிதர்களாய், உண்மையான மனிதர்களாய், அக்கினி கொண்டவர்களாய், உங்களுடைய போதர்களோடு கூட நின்று அந்த அழைப்புல, அந்த முதல் படியில உறுதியாய் நிற்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். எல்லா மனிதர்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆபிரகாம் தேவனை சார்ந்திருந்தபடினாலே தேவனை நோக்கி போய்கொண்டே இருந்தான். விசுவாசத்திலிருந்து ஆரம்பித்து அதே நேரத்தில் அக்னியில சில காரியங்களை நிரூபிக்க முடியும். யோபுங்கிற ஒரு மனுஷர், ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சன்டிபிகேஷன் ஜெபம்னு ஒன்று ஏறெடுப்பார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, என் பிள்ளை ஆண்டவரோடு இல்ல, என் குடும்பம் ஆண்டவரோடு இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரனா என் பிள்ளை மாற முடியல. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஆங்காங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றையிலிருந்து உங்க குடும்பத்துக்கு முன்னாடி இன்னைக்கு போய் உங்க வீட்டுல நிக்க போறீங்க. பிள்ளைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, என் கணவனுடைய வாழ்க்கைக்கு மேல ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, என் மனைவியினுடைய வாழ்க்கைக்கு மேல ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த எலியாவின் ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த எலியாவுக்கு மேல ஊற்றின அக்னி எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த சந்ததி, இந்த கூட்டம் ஏன் அக்னி அபிஷேகம் இல்லாம இந்த இடத்தை விட்டு போகணும்? இன்னைக்கு ஆண்டவர் அந்த எலியாவின் ஆவியை அனுப்ப போறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்படி என்னை எழுப்பினதுனால இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போறார். எல்லா மனிதர்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் அவருடைய கண்களை மூடி நம் கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி, எங்களுக்காக வானங்களை அடைத்தவரே, சீற்றங்களை அடைத்தவரே, பெரிய புயல் காற்றுகளையும் பெரிய பெரிய சண்டைகளையும் போராட்டங்களையும் நிறுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வானத்திற்கு நேராக உங்கள் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயமெல்லாம் கர்த்தருக்காக இந்த நிமிடம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கட்டும். ஏனால் இன்று மாலையில் இருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த மைதானத்தில் அதிகமாய் செய்து வருகிறார். இந்த இயேசுவின் அன்பின் ஊழியமும் கோவை பேரின்ப பெருவிழாவும் சபை பாகுபாடின்றி எல்லா சபைகளையும் இணைத்து கொண்டு அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கவும், அத்தனை விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கவும் தானே நாங்கள் இங்கே இந்த தரிசனத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்று மாலையில் எழும்பின பெரிய சீதோஷணங்களை கூட நீர் அடக்க வல்லமை கொண்ட தெய்வமாய் இருக்கிறபடினால் என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சீற்றங்களையும் அடக்க அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். போதும் என் ஜனங்கள் படுகிற பாடு, போதும் இதுவரைக்கும் என் ஜனங்கள் பட்ட வேதனை. இன்று இரவில் ஒரு புதிய அத்தியாயத்தை என் ஜனங்களுக்கு நீர் உருவாக்க போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் 3 ஊழியக்காரர்களை குறித்து வேதத்திலிருந்து இன்றைக்கு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதில் விசுவாசத்தினாலே அக்னியை நிரூபித்த ஊழியர்கள், விசுவாசத்தினாலே அக்னியை இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஊழியர்கள். ஒருவேளை சில ஊழியர்களை பார்த்தால் அனுபவம் பெற்ற சில மனிதர்களுக்கு அசட்டையாய் தெரியும். இவன் என்ன பேச போகிறான், இந்த தம்பி என்ன பேச போகிறான், இந்த ஊழியக்காரர் இப்பொழுது தானே அழைக்கப்பட்டார், சமீப நாட்களில் தானே ஊழியத்திற்கு சிலர் வந்தார்கள் என்று சொல்லி சுலபமாய் அசட்டை பண்ணுகிற பூமி தான் இந்த பூமி. ஆனால் என்னுடைய ஆண்டவரோ அப்படி அல்ல, எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராயிருக்கிறார். எல்லா மனிதர்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், யோபு என்கிற ஒரு மனிதன், அதே நேரத்தில் எலியா, எலிசா என்கிற இந்த மனிதர்களை குறித்து பேசினால்தான் விசுவாசத்திலிருந்து ஆரம்பித்து அதே நேரத்தில் அக்னியில் சில காரியங்களை நிரூபிக்க முடியும். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருளுக்கு மத்தியில், அந்தகாரத்துக்கு மத்தியில் வாசம் பண்ணினவனான் இருந்தான். அவனுடைய தகப்பன் ஏதோ ஆங்காங்கே இந்த பூமியினுடைய வியாபாரத்தை சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த மனிதனுக்கோ கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வந்தது. இந்த பூமியில் நீங்கள் அநேகர் ஏதோ ஒரு இடங்களில் இருளிலும் அந்தகாரங்களிலும் ஆரம்பிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். சிலர் உங்களுடைய குடும்பத்தில்
இருளில் இருக்கிறீர்கள், அந்தகாரத்தினுடைய பிடியில் இருக்கிற குடும்பத்தில் பிறந்த குடும்பமாக கூட இருக்கலாம். அப்படி இந்த ஆபிரகாம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு வெளியே வரும்போது அவனுடைய கையில் ஆண்டுடைய அழைப்பு தான் இருந்தது. ஆபிரகாம் ஒரு சீமான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனாலும் அவன் அழைப்பை கேட்டு வெளியே வந்த உடனே அந்த முதல் படி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அவன் உறுதியாக இருந்தான். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற பேரின்ப பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பில், உங்களுடைய ஆலயத்தினுடைய அழைப்பில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எந்த சபை சார்ந்தவர்களோ எனக்கு தெரியாது. இந்த அன்பின் ஊழியம் கூட அன்பின் ஊழிய திருச்சபைக்காக வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற இயேசுவின் அன்பின் ஊழியத்துடைய கோவை பேரின்பு பெருவிழா என்று நினைத்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலிருந்து அதை அழித்து போடுங்கள். இன்றைக்கு இந்த கோவை பேரின்பு பெருவிழா எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் என்கிற இந்த மனிதன் அப்படி விசுவாசத்தில் அதிகமாக இருந்தபடினால் அவனுடைய முதல் படி, ஒரு முறை எங்களுடைய தந்தையோடு கூட நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டத்தினுடைய முடிவில் நாங்கள் அப்படியே போய் வாகனத்தில் ஏற போகும் பொழுது ஒரு சகோதரி என்னுடைய தந்தையினுடைய கையை அப்படி பிடித்து வேகமாக இழுத்து தன்னுடைய கணவனுடைய முகத்தில் அந்த கண்களில் வைத்தார். நாங்கள் முடித்து காரில் ஏறி போய்விட்டோம். ஒரு நேரம் வந்தது, அடுத்த முறை வந்து சாட்சி சொன்னார். என்ன அந்த சாட்சி தெரியுமா? அந்த மனிதன் ஒரு நாள் அப்படியே ரோட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மந்திரவாதியினுடன் நட்பை வைத்து கொண்டான். அப்படி அந்த மந்திரவாதி ஒவ்வொரு முறையும் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனோடு கூட பழகி ஒரு நாள் நீ என்னுடைய இடத்திற்கு வா என்று சொல்லி அழைத்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை செய்து சில பலிகளை செலுத்தி அவனுடைய கண்களில் அதை ஊற்றினான். இதை ஊற்றின உடனே இவன் சொல்லியிருக்கிறான், அந்த மந்திரவாதி, நீ நினைத்ததெல்லாம் நீ பார். அந்த நாட்களில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இல்லை. இப்போ நினைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மந்திர சக்திகள் நம்முடைய ஃபோன்லேயே இருக்கு. ஆனால் அந்த நாட்களில் மனிதன் சுலபமாக சில ஆபாசங்களையும் சில காரியங்களையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மந்திரவாதி அந்த மனிதனை அழைத்து பார் என்று சொன்ன உடனே இவன் நினைத்ததெல்லாம் அவன் கண்களுக்கு முன்பாக வந்து நின்றது. இதையே பழக்கப்படுத்தி விட்டான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களை வாங்கி கொண்டு போய் அதனுடைய ரத்தத்தை வழி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை கண்களை ஊற்றும் போது அவன் இன்பம் அடைந்து கொண்டிருந்தான். அந்த மந்திரவாதி ஒரு நாள் அந்த மனிதனை பார்த்து சொன்னான், சரி, இந்த மிருக ஜீவன்களுடைய இரத்தத்திற்கே இவ்வளோ வல்லமை இருக்கிறதே, போய் உன் வீட்டில் இருக்கிற அந்த 6 மாத குழந்தை எடுத்துக்கொண்டு வா, அதை நாம் அறுப்போம், அதை பலி செலுத்துவோம், அதனுடைய இரத்தத்தை நான் சில காரியங்களை சொல்லி உன் கண்களில் ஊத்துகிறேன், நீ எங்கே இருந்தாலும் சில காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை கெடுத்து விட்டான் அந்த மந்திரவாதி. இதை கேட்ட இவனோ வீட்டிற்கு வந்து அவனால் தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. இரவில் பிசாசு எழுப்புமா, ஒரு ஆவி அவனை எழுப்பும். எழுந்து உட்கார்ந்து அந்த சின்ன பிள்ளையை பார்ப்பான். அந்த குழந்தையினுடைய முகம் ஒரு பன்றியின் முகத்தை போல, ஒரு நாயின் முகத்தை போல அகோரமான முகமாய் காணப்படுமா. படுத்துக் கொள்ளுவான். சொல்லுமாம் அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவி, இந்த அகோரமான குழந்தையா உனக்கு தேவை, எடுத்துக்கொண்டு போய் அந்த மந்திரவாதியுடைய கையில கொடு என்று அந்த ஆவி அவனிடத்தில் பேசி தாங்க முடியாதபடி ஒரு நாள் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிவிட்டான். அந்த மனைவி அதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா கிட்ட சொன்ன போது, அப்பொழுதுதான் நாங்கள் நடத்துகிற ஒரு கூட்டத்தில் வந்து அந்த குடும்பம் அமர்ந்தார். முடிவில் அப்படி போகும்போது அதே கண்களில் என்னுடைய அப்பா அவனுடைய கையை இழுத்து அந்த மகள் வைத்தது நிமித்தம் அன்று இரவு போய் அவன் படுத்திருக்கிறான். இன்னும் பிசாசு எழுப்பிடுமோ, அதே போல யாரோ எழுப்பி இருக்கிறாங்க. அவனை முழிச்சு பார்த்துருக்கிறான். இயேசு தத்துரூபமாய் அவனுக்கு முன்பாக இருந்தாராம். அவனுடைய குழந்தை பார்க்கிறார், ஒரு தேவதூதனுடைய சாயல் தோன்றியதா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பின் ஊழியத்தினுடைய இந்த கோவை பேரின்ப பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இருக்கிற திருச்சபையில வல்லமை கொண்ட மனிதர்களாய், உண்மையான மனிதர்களாய், அக்கினி கொண்டவர்களாய் உங்களுடைய போதர்களோடு கூட நின்று அந்த அழைப்புல அந்த முதல் படியில உறுதியாய் நிற்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். நான் உங்களுடைய சபையிலிருந்து வெளியே வர சொல்லி அழைக்கவில்லை, ஆனால் உங்கள் சபைகளுக்குள்ளாக இருந்து
உங்களுடைய ஆசீர்வாதம் ஆகாய விரிவுகளை உண்டு பண்ணின என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆங்காங்கே உங்கள் சபைகளுக்குள்ளாக ஆகாய விரிவுகளை போல, சுடரொளி பட்டயங்களை போல உங்களை மாற்ற போகிறாராம். பலத்த ஆவியானவர் இறங்கி வருகிற இந்த 4வது நாள், 4 திசைகளுக்குள்ளாக கர்த்தருடைய மகிமையின் அடையாளம் புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு மனிதன் கிழக்கை நோக்கியே போய் கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு எல்லா வழிகளும் தேவை. கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு 4 திசைகளிலும் ஒரு மனிதன் பிரயாணப்பட்டானால் இந்த உலகம் முழுவதும் போக முடியும், சில காரியங்களை சாதிக்க முடியும். வியாபாரிகள் இருக்கிறீர்கள், தொழில் பண்ணுகிறவர் இருக்கிறீர்கள். சிலர் தொழிலுக்காக ஆங்காங்கே கடைகளுக்கு போய் என் பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் போவார்கள், அந்த பக்கத்தில் போவார்கள். இந்த ஆபிரகாம் தேவனை சார்ந்திருந்தபடினாலே தேவனை நோக்கி போய்கொண்டே இருந்தான். இந்த நாட்களில் விசுவாசிகள் முதலாவது அற்புதத்தையும் அடையாளத்தையும் அநேகர் நம்புறதில்லை. அதெல்லாம் நடக்கா, அதெல்லாம் இல்லை. சிலருக்கு சுகமளிக்கிற வரம் இல்லைன்னா சுகத்தை குறித்து கேவலமாக பேசிடுவான். சிலருக்கு பாடுறதுக்கு வரம் இல்லைன்னு வைங்களேன், இன்னொரு பாடுறவனை பார்த்து அப்படியே ஏளனமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பாட்டையும் குறை சொல்லுவாங்க. சிலருக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியாது, ஆனால் இசைக்கருவி வாசிக்கிற சத்தத்தை கேட்டு குறை பேசுவான். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆபிரகாம் ஒருவேளை தன்னோடு கூட இருந்த அத்தனை வேலைக்காரர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் அனுமதிச்சிருந்தார். இந்த ஆபிரகாமுக்குள்ள நிறைய கேள்வி. எங்கிட்டே வளர்ந்த எலியேசருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்குது, என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறீங்க, ஆனால் எனக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப அவருக்குள்ளார ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. ஒருவேளை ஜெபிக்கிறவங்களுக்கு கேள்விக்குறி வருமா? வரும். சில நேரத்தில் எதுக்காக? விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காகவே கர்த்தர் சில காரியங்களை நம்மளை கேட்கும்படியாக செய்வார். ஒருவேளை இந்த பேரின்ப பெருவிழாவுக்கு நான் போகணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பாருங்கள் அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல அமர வைத்து இந்த 4வது நாளில் உங்களுடைய அவயவங்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்க போகிறார். உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கிற கட்டுகளை உடைக்கவே இந்த 4வது நாள் கர்த்தர் தன்னுடைய மகிமையை அனுப்ப போகிறார். அன்றைக்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதில் போய் நீங்கள் வாசித்துக்கும் போது அங்கே ஒரே அநேக பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாக சில காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன பலியை நீங்கள் செலுத்த போகிறீங்க? ஆடையோ மாடையோ கோழியோ நமக்கு ஒன்றும் வரல. என்ன பலி நம்ம சொல்லுவோம்? ஆண்டவரே இருதயத்தையே பலியாக செலுத்துகிறேன். இந்த மனுஷன் ஆபிரகாம் அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா பலிகளையும் வச்சுட்டு அப்படியே அமர்ந்திருந்து இந்த மாதிரி தான் தூக்க வர்ற நேரம். சிலருக்கு 9 மணி ஆனால் டான்னு டெங்குன்னு அடிச்சிடும், கண்ணு சொருகும். ஆனால் இப்போ சொருகிற நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு அக்கினி தீய இடையில அனுப்ப போகிறார். கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தீ பரவி எரிய போகுது. இன்னைக்கு அந்த அபிஷேக சக்தியை கர்த்தர் உங்களுக்கு மேலே வைக்க இந்த நிமிஷமே ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். அநேகருடைய ஆவிக்குரிய கண்களையும் காதுகளையும் கர்த்தர் திறக்க ஆரம்பிக்க போறார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். இன்றையிலிருந்தே ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமை உங்களுடைய கண்களில் அக்னியாய் தெரிய போகிறார். எந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் முதல்ல அக்னியா வரணுமோ அந்த அபிஷேகத்தை முதல்ல நீங்க பார்க்கணும். சிலருக்கு எடுத்தோடனே ஆசீர்வாதனோடனே பூமியினுடைய ஆசீர்வாதத்தை யோசிப்பாங்க. முதல்ல நான் சொல்ல வர்றது இந்த அன்பின் ஊழியத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? பணமோ பொருளோ அல்ல. நாங்கள் ஏதோ நிறைய வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் நடத்தணும்னு யோசிக்கல. எங்களோடு கூட நிற்கிற ஒரு சில ஜனங்கள் என்னுடைய அப்பா படித்தாங்களே, அவங்கெல்லாம் எங்களோடு நின்று இந்த பேரின்ப பெருவிழாவை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். இன்று இரவிலிருந்தே ஓபேத் ஏதோமுடைய வீட்டிற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி வந்து போய் உன்னுடைய ஆசீர்வாதம் வெளியே தெரிந்தது போல இன்று இரவிலிருந்து உன்னுடைய ஆசீர்வாதம் வெளியே தெரிய போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பேரின்ப பெருவிழா நடந்து முடிந்து ஒரு சில வீடுகளுக்குள்ளாக புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உருவாக்க போறார். கடைகளுக்குள்ள புதிய வியாபாரங்கள் வரப்போகிறது. உங்க பிசினஸை தேடி மனிதர்கள் வர போறாங்க. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சி வந்தீங்களா பிடிக்காம வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை ஒரு அக்னி இன்னைக்கு பிடிச்சிட போகுது. அவ்வளவுதான். அங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அதுல இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க கேட்காட்டி கூட உங்க டிஎன்ஏல இந்த கூட்டத்திற்கான அக்னி இப்பொழுது உங்களுக்கு மேலாக இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. துக்கங்கள் வேண்டாம், பாடுகளை விட்டு வெளியே வாங்க.
எவ்வளவு நாட்கள் தான் சில நேரங்களில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. குறை சொல்லுகிற வாழ்க்கை தான் இந்த ஆபிரகாமுக்கு இல்லை, ஆனால் ஆபிரகாம் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. சில நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறவங்க யாராவது குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நடக்கலை, உனக்கு குழந்தை இல்லை, பாரு இன்னும் நம்ம சபைக்கு தான் போகிறோம், ஊழியத்துக்கு தான் போகிறோம், ஆனால் பாரு இது இன்னும் நடக்கலை. சில நேரத்தில் பாஸ்டர்கிட்டே வந்து சிலர் சொல்லுவாங்க, ஐயா பாஸ்டர் எங்களுக்கு இது ஒன்றும் நடக்கலை, நாங்கள் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. சபைக்கு வர்றது ஏதோ கோரிக்கைக்காக நீங்கள் சபைகளுக்கு போகக்கூடாது. கர்த்தர் உங்களை வாழ வச்சது அந்த சபையின் நிமித்தம்தான். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த சபையின் நிமித்தம்தான். கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர் நிமித்தம்தான். அதனால தான் இந்த இயேசு அன்பின் ஊழியம் கடந்த 53 வருடத்தில் இதுவரைக்கும் 50,000 ஊழியர்களை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். எதற்காக? சபைகளை எழுப்புவதற்காக, ஊழியங்கள் கட்டப்படுவதற்காக. இன்னும் பல நூற்றுக்கணக்கான சபைகளும் ஊழியங்களும் இந்த கோயம்புத்தூரில் எழும்பினால் அதுதான் கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்க ஹல்லேலூயா என்று சொல். அந்த ரிவைவல் தான் இன்றைக்கு காணப்பட போகிறார். நீங்க நினைப்பீங்க என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், என் கிராமத்தோட முடிஞ்சிருச்சு, என் ஊரோட முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படியே பொழுது சாய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு புதிய அக்னியை வைக்க போகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. சரி, இந்த ஆபிரகாமுடைய சூழ்நிலை அப்படி. யோபுங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த யோபு சொல்லப்படும் போதே யோபுடைய சரித்திரம், அவர் ஒரு ரிச்சஸ்ட் மேன் தான், பணக்காரர், எல்லாம் இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்ட்டி பண்ணுவாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, பார்ட்டி நடத்துவாங்க. ஒருவேளை போஜன பிரியர்களாக இருந்திருக்கலாம், குடிச்சிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த பிள்ளைகள் முடிச்சுட்டு எல்லா செலிப்ரேஷன் பார்ட்டி ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சன்டிஃபிகேஷன் ஜெபம்னு ஒன்று ஏறெடுப்பார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க, என் பிள்ளை ஆண்டவரோடு இல்லை, என் குடும்பம் ஆண்டவரோடு இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரனா என் பிள்ளை மாற முடியல. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஆங்காங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றையிலிருந்து உங்க குடும்பத்துக்கு முன்னாடி இன்னைக்கு போய் உங்க வீட்டில் நிற்க போறீங்க. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவது. இன்னைக்கு சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, என் கணவனுடைய வாழ்க்கைக்கு மேல் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, என் மனைவியினுடைய வாழ்க்கைக்கு மேல் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது. இன்றைக்கு உன் பிள்ளை எந்த களியாட்டத்தில் இருந்து வந்தாலும் சரி, ஒருவேளை எந்த இடத்துல குடித்து வெறித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உன் பணம் உனக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்கிறதோ அதே போல உன்னுடைய பணம் உன் பிள்ளைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து உன் பிள்ளைகளுக்காக நான் இறங்கி வரப்போகிறேன், உன் ஜெபத்திற்காக இறங்கி வரப்போகிறேன். அடுத்த சந்ததிக்கான ஆசீர்வாதம் அதுதான். பெரியவர்கள் உன் பிள்ளைகளை அப்படியே சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. இந்த கிரசண்டோ கலெக்டிவ் வந்தாங்களே, அந்த பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நாங்கள்லாம் அப்படி குதித்து பாடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது எங்களுடைய சந்ததி. நீங்கள் ஒருவேளை சிலர் வயதானவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் யோசனை இருக்கும், அந்த நாட்கள் அப்படியெல்லாம் இல்லை, காலம் அப்படி வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி விளக்குகளெல்லாம் இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆகாமிய கூடாரம், ஒருவேளை ஒரு சினிமா கொட்டையை போயிருப்பீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லி. அங்கே பார்த்துருப்பீங்க, அந்த நடிகரையும் இவங்களையும் பார்த்துட்டு அந்த கொட்டாயில் உட்காந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆகாமிய கூடாரம் அன்னைக்கு நீங்கள் தேடி போகணும். இப்போல்லாம் ஆகாமிய கூடாரம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம வீட்லேயே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹோம் தேட்டர். யார் வீட்டிலலாம் ஹோம் தேட்டர் இருக்கோ சொல்லுவாங்க, என்ன வாங்கியிருக்கீங்க? என் வீட்டில் ஹோம் தேட்டர் வாங்கியிருக்கேன். எதுக்காக? அப்படியே சுற்றி சுற்றி படத்தை பார்க்கும்போது அப்படியே சத்தம் கேட்கறதுக்கா. சரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சிலருடைய வீட்டில் உங்களால் அடக்க முடியாத உங்கள் பிள்ளைகள் சினிமாவிலையோ அதுலேயோ இதுலேயோ பாடல்களையோ விழுந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், இந்த பேரும்பு பெருவிழாவினுடைய 4வது நாளில் ஒரு சான்டிஃபிகேஷன் உருவாக போகிறது. சுத்தமாக்குகிற மகிமை உன் வீட்டிற்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார், உன் குடும்பத்தை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் சந்ததியை கொண்டு செய்ய போகிறார். பயப்படாதீங்க. ஒருவேளை வயதாய் நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளை என்ன மாதிரி ஜெபிப்பானான்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை உன்னை காட்டிலும் வல்லமையா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தான் கத்தணும் ஆமேன் என்று சொல்லு. அவிசுவாசமா இருக்கிறவங்க சத்தமே கொடுக்க வேண்டாம், நல்லா ரிலாக்ஸா இருக்கலாம், எனக்கு அவங்கள பத்தி கவலையே இல்லை. ஆனா விசுவாசத்தோடு இருக்கிறவங்க தான் என்னோட சேர்ந்து அக்னியா மாற போறீங்க, என்னோட சேர்ந்து வல்லமையா மாற போறீங்க. எனக்கு தெரியும், எனக்காக ஜெபித்த ஒரு கூட்டம் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே,
எங்களுடைய சகோதரன் ஜவஹர் சாமியலை போல அவங்க மகனும் எழும்ப மாட்டாரா என்று ஜெபித்த எத்தனையோ பேருடைய ஜெபம் எனக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன விடலன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்படி என்னை எழுப்பினதுனால இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போறார். நீங்க எனக்காக ஜெபிச்சீங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் எழும்பணும்னு. இந்த ஊழியக்காரன் சொல்ற உங்க பிள்ளைகளை பார்த்து எந்த குடும்பம் ஜெபிச்சதோ அந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் எங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் நான் பிடித்து இழுத்து கொண்டு வர போகிறேன். பயப்படாத. இந்த பேரின்ப பெருவிழா இது கர்த்தரின் குடும்பத்துக்கு கொடுத்த வரம். இதே யோபுவை பார்த்து அவனுடைய சொந்த மனைவியை பிசாசு ஏத்தி விட்டான். 3 நண்பர்கள் வந்தாங்க. யோபு பாராட்டுற நேரத்திலலாம் பாராட்டினாங்க. சரி, யோபு அழுகிற நேரத்தில் கூட சேர்ந்து அழுதாங்க. அப்படியே அழுது 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 நாட்கள் வந்துருச்சு. அதே யோபை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சொந்த மனைவியை பிசாசு ஏத்தி விட்டு சொல்ல சொன்னான், why Job, why are you showing your integrity? எதற்காக இன்னும் அந்த ஆண்டவருக்கு மேல நம்பிக்கிட்டு இருக்க? curse God and die soon. தேவனை தூஷிச்சிரு, அந்த ஜீவனை விட்டு. இவன் நினைச்சிட்டா தேவனை தூஷிச்சோன்னே இவனுடைய உயிர் போயிரும்னு சொல்லி. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உயிரே இந்த யோபுக்குள்ள இருக்கிற ஜபந்தாயா. அந்த வீட்டினுடைய உயிரே இவன் நினைச்சிட்டா அந்த யோபுனுடைய பணம் காசு, அந்த யோபுனுடைய பேருன்னு நினைச்சா. ஆனா அதல்ல, இந்த யோபு சம்பாதிச்சு வச்சதெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக ஜபம். அது பிள்ளைகளுக்கு புரியாது, மனைவிக்கு புரியாது, கணவனுக்கு, உறவினர்களுக்கு புரியாது, நண்பர்களுக்கு புரியாது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜப ஆவிக்கு புரியும். இன்னைக்கு அந்த ஜப ஆவி உங்களுக்குள்ள அதிகமாக தெரிய போகுது. அதற்காக தான் இந்த கூட்டம் நடக்குது. தொடர்ந்து வரப்போகிற பெந்தகோஸ்தே பண்டிகை நடக்க போகுது. ஒன்னையும் விடாதீங்க. இனிமேல் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடக்காம இருக்கவே கூடாது. பெரிய எழுப்புதல் உண்டாகிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயான்னு சொல்லி. அது யார் நடத்தினாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி. இந்த கோவை பேரின்ப பெருவிழா எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேரின்ப பெருவிழா. நாங்கள் ஊழியக்காரங்களெல்லாம் அழைக்கும் போது எல்லாரையும் தான் அழைச்சோம். எனக்கு இவங்க தான் பிடிக்கும், அவங்க தான் பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்லை. கோவை பட்டணத்தை ஆனர் பண்ணணும். நாங்கள் ஊழியக்காரங்க கோவை பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களையும் அழைச்சோம். அதே நேரத்தில் சென்னையில் பல ஊர்களில் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் அழைச்சோம். ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும், சில டினாமினேஷன், சில ஊழியர்கள், சில சபைகள் ஆங்காங்க இந்த ஊழியக்காரங்களை அழைச்சிருக்கிறீங்களா, ஐயோ இப்படி ஆயிருமே. அந்த ஊழியக்காரங்களை அழைச்சிருக்கிறீங்களா, ஐயோ பேரின்ப பெருவிழா இப்படி ஆயிருமே. பேரின்ப பெருவிழா எப்பவுமே எப்படியுமே ஆகாது. ஏன்னா இது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தரிசனம். இங்கே யார் நிற்கணும், யார் ஜெபிக்கணும், யார் கர்த்தரை ஆராதிக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு இந்த கோயம்புத்தூருக்கு மேலே கண்ட்ரோல் உண்டு, சபைகளுக்கு மேல் கண்ட்ரோல் உண்டு. சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க. கண்ட்ரோல் உண்டு. இந்த யோபு அப்படியே தன் பிள்ளைகளை பார்த்துட்டு, போங்க போய் சுற்றிட்டு வா. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது எந்த குடும்பமும். உன் பிள்ளை வெளியே போயிட்டு வரேன்னா பிள்ளைக்கிட்ட சொல்லி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தெரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வந்திருக்க. சில பிள்ளைகள் கேட்கும், அம்மா ஒரே தடவை சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா கேட்கும். உடனே நீ என்ன பண்ணுவ, சரிடா போயிட்டு வா. இவன் ஒரே தடவை போயிட்டு திரும்பி வந்தோடனே அப்படியே தூங்குவான். நாங்கள் ஒரு முறை ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆள் திடீர்னு நைட்டு ஐயோன்னு கத்துனா. எல்லாரும் எந்திரிச்சு முழிச்சு லைட்டு போட்டு பார்த்தா பயம் அவனுக்குள்ள. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு கிரைம் நாவலை எடுத்து படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டார். தலைவர் நெஞ்சில் வச்சுட்டு தூங்கினவர் நைட்டு தூக்கத்தில் ஏதோ ஒருத்தன் எவனோ வந்து இவனை குத்துற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இவன் கத்துன கத்துல ட்ரெயினில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் பீதி கிளம்பிருச்சு. தாங்க முடியல. என்னடா பார்த்தேன்னு அந்த புக்கை எடுத்து பார்த்தா இப்படிப்பட்ட புக்கு. சில நேரத்தில் கிறிஸ்தவ ஜனங்க, ஆவிக்குரிய ஜனங்க, சபைக்கு போகிற ஜனங்க ஏதோ ஒரு இடத்துல அப்படியே பார்த்துட்டு போய் தூங்குறீங்க. சில ஷோகளை பார்த்துட்டு போய் தூங்குறீங்க. ஏதோ ஒரு டிவியில் வருகிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு போய் தூங்குறீங்க. நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்கவா போகிறீங்க? அதனால் நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அது உங்களுக்காச்சு, கர்த்தருக்காச்சு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்காக அற்புதத்தை வாங்கி தருவோம். அதுக்கப்புறம் கணக்கு கொடுக்க போக வேண்டியது யார்? நீங்கள் தான். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று, என்ன உங்கள் வீட்டில் ஓடினாலும் எனக்கு தெரியாது. ஆனால் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி, நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு அக்னி இன்னைக்கு பாயணும்.
யோபுனுடைய முன்னிலைமை பார்க்கலனுடைய பின்னிலைமை. இவர் சொன்னார், இல்லை வெயிட் பண்ணுங்க, ஒரு நேரம் வரும், அந்நிய கண்கள் இல்ல, என் சொந்த கண்ணால நான் பார்ப்பேன் மீண்டும் எழும்பி நிக்கிறத. என் சொந்த கண்ணால நான் பார்ப்பேன், என் சொந்த காதால நான் கேட்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள்னாலே கர்த்தர் உன்னை பார்க்கும்படியா செய்ய போறார். ஆமே. எழுந்து நின்று கொள்வோம் இருக்கிற இடத்துல. மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லணும்னா அவர் தான் எலியா என்கிற தேவ மனுஷன். இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சமீப நாட்களாக கால் சென்டர்லாம் நடந்து அநேக பிள்ளைகள்லாம் கால் சென்டரில் போய் வேலைக்கு சேர்ந்தாங்க. தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் அவங்கெல்லாம் போய் கால் சென்டரில் சேரும்போது எல்லாரும் நினச்சாங்க, அப்பா கால் சென்டர் நீ காப்பாற்றிடும், ஐடி காப்பாற்றிடும் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிற நேரத்தில் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுலேருந்து சிலருக்கெல்லாம் வேலை போயிட்டே இருக்கு. அப்போ நிரந்தரம் இல்லை. இந்த யோபுக்கு ரிச்சஸ் இருந்துச்சு, ஆனால் நிரந்தரம் இல்லை. அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தார், அங்கே நிரந்தரம் இல்லை. அங்கிருந்து கர்த்தர் வெளியே வர சொல்லிட்டார். சரி, இந்த ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தான் இப்போ இந்த பூமியை அப்படியே தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறது. சபைகளுக்கு கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. எந்த சபையிலையாதும் எல்இடி இல்லையா? எந்த சபையிலையாதும் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி இல்லையா? எல்லுக்கு சாட் ஜிபிடின்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறான். அதில் என்ன அடித்தாலும் அதுவே அடித்து உங்களுக்கு கொடுத்துரும். உருவாக்கியிருக்காங்க விதமாக. பெரிய லெட்டர் எழுதணுமா? ஒரு காலத்தில் லெட்டர் எழுதுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரே அடி அடித்தா உங்களுக்கு அந்த லெட்டர் எழுதி கொடுத்துரும். காலம் மாறிடுச்சு. ஆனால் அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் வேதமும் அப்படி உங்களுக்கு ஒரே அடி அடித்தா வர முடியாது. நீங்கள் முழங்கால் போட்டாதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் மண்டிட்டாதான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் முழங்கால் மடங்காம ஏதோ அடிச்சு அப்படியே வசனத்தை படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி பிரசங்கம் பண்ண தெரியும். நிறைய அந்த கதை இந்த கதை உலக கதையெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அது சொல்றதுக்கு பேரின்ப பெருவிழா இல்லை. இந்த பேரின்ப பெருவிழா சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக, அவருடைய வார்த்தை உண்மையாய் பிரசங்கம் பண்ணுவதற்காக. உலக காரியங்களை பிரசங்கம் பண்றதுக்கு இது மேடை அல்ல. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இங்க அமர்ந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்படி இருக்கவங்களுக்கு கிடைக்காது. ஆனா அவருடைய அக்கினிக்கு மேல வாஞ்சையா இருக்கிறவங்களுக்கு ஒரு பசியும் இருக்காது. ஏன்னா இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்க குடும்பத்தை கட்ட போகிறது. பயப்படாதீங்க. இதே வேதத்தை தூக்கறதுக்கு பயப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலியா, இந்த மனுஷன் பயங்கரமான அக்கினி. யோபுக்கு பணம் தான் ரிச் இருந்திருக்கலாம், ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு ஜெபம் ரிச்சா இருந்துச்சாம். ஆனா இந்த எலியாவுக்கு பணம் ரிச் இல்ல, வேற எங்கெல்லாம் உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அவருக்குள்ள இருந்த அக்னி சூப்பர் எக்ஸ்ட்ரீம் ரிச்சா இருந்துச்சு. அந்த அக்னி எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க? அந்த எலியாவின் ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த எலியாவுக்கு மேல ஊற்றின அக்னி எனக்கு வேணும் ஆண்டவரே. எலியா என்ன மாதிரி ஹைட் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எலியாக்குள்ள மனுஷன். எலியாவுடைய கோயிலுக்கு நாங்கள் போய் பார்த்தோம். எலியா எங்க நிற்பாரு, ஜோம் பண்ணுவாரு. அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா கொஞ்சம் குள்ளமா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. நீங்க நினைக்காதீங்க நீங்க குள்ளமோ பெருசோ ஹைட்டோ. சிலருக்குள்ள யோசனை வரும், எனக்கு ஒரு ஹைட்டான மாப்பிள்ளை கிடைக்காதா பாஸ்டர் பிரதர், எனக்கு இப்படி கிடைக்காதா அப்படி கிடைக்காதா. முதல்ல அக்னி கிடைக்க போகுது. இன்றைக்கு இரவுல அக்னி அபிஷேகம் கிடைக்க போகுது. எத்தனையோ நாள் இந்த கோவை பேரின்ப பெருவிழாவில் எத்தனையோ பேர் அக்னி அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன், இன்னைக்கு இந்த சந்ததி இந்த கூட்டம் ஏன் அக்னி அபிஷேகம் இல்லாம இந்த இடத்தை விட்டு போகணும்? இன்னைக்கு ஆண்டவர் அந்த எலியாவின் ஆவியை அனுப்ப போறார். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு வல்லமையா ஊழியம் செய்யணும்னு ஆசை? எத்தனை பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனா மாறணும்னு ஆசை? இந்த எலியா கேட்டார் எலிசாவை பார்த்து, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்ப எலிசா சொல்லுகிறார், உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை எனக்கு ரெட்டிப்பா வேணும். சொல்லுங்க ரெட்டிப்பா, சொல்லுங்க ரெட்டி. இப்படி கை தூக்கிடுவோம் நம்ம சேஃபா. சொல்லுங்க ரெட்டிப்பா வேணும். அவ்வளவுதான். அந்த கேட்ட உடனே இந்த எலியா சொன்னாரு, சரி அப்படின்னா ஒரு காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ என்னை விட்டு டிஸ்ட்ராக்ஷனே ஆகக்கூடாது.
என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த நடக்கும். இன்னைக்கு இந்த 5 நாளுமே புறப்பட்டு வந்த உங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்காம விட்டுருவார்? எப்படி உங்க கூடைய நிரப்பாம விட்டுருவார்? அவரையே பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கும், அவரையே மையப்படுத்தி ஜெபிக்க ஆசையா இருக்கிற எங்களுக்கும் ஏன் அவர் இறங்கி வர மாட்டார்? இந்த கோயம்புத்தூருக்கு மேல எனக்கு அவ்வளவு ஆசை. எவங்கிட்டையும் கோயம்புத்தூரை விட்டு கொடுக்கவே மாட்டேனே. ஏன்னா என் அப்பா வாழ வந்த பூமி இது. தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியில் இருந்தெல்லாம் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அங்கெல்லாம் உருவாகினாங்க. எல்லாம் மிஷினரிகளாக எழும்பி வந்தாங்க. ஆனால் எங்கெங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு எங்களை குடும்பத்தை கொண்டு வந்து வச்சார். ஒருவேளை சிலர் வியாபாரத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்ததோ சுத்தமான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கா, பரிசுத்தமா அவரை துதிப்பதற்கா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறது, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்க முழங்கால் பலனடைய போகுது. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அக்னி ரதம் அப்படி வரத பாக்குறாரு. அதுல எலியா எடுத்துக்கொள்ளப்படுறத பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அக்னி ரதம் வந்து நின்னா, அந்த எலியா அதுல ஏறினா அவ்வளவுதான், புறப்படு அப்படிலாம் இல்ல, தானா அந்த ரதம் போக ஆரம்பிக்குது. இவர் கூப்பிடுறாரு, இஸ்ரவேலின் ரதமும் அக்னியுமா இருந்தவரே, என்னுடைய கண்களை திறந்தவரே, உங்க கைக்கு தண்ணி ஊத்த வச்சவரே, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவாகிய என்ன ஓடி வந்து சால்வை போட்டு அழைச்சவரே, இன்னைக்கு உங்களை அழைச்ச ஊழியக்காரனை மறக்காதீங்க. உங்களுக்காக ஜெபிச்ச ஊழியக்காரனை மறக்காதீங்க. உங்களுக்காக இந்த கோவை பேருமை பெருவிழா இருக்கிறதே, ஒருவேளை சிலர் நினைச்சாங்க கோவை பேருமை பெருவிழா மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மறக்கல, இந்த கோயம்புத்தூரை மறக்கல, இந்த கோயம்புத்தூருடைய சபைகளை மறக்கல. அந்த விசுவாச சக்தியை கர்த்தர் இன்றைக்கு அளவில்லாம அனுப்புகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுக்க போறார். அப்படி இந்த எலிசா அப்படி பார்க்க இந்த எலியா யோசிச்சு பாருங்க, இந்நேரம் யாருக்கிட்டையாவது அப்படி கோட்டை கழட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? தானா பறந்து வந்துச்சா, இல்லை இவரா அப்படி கழட்டி விட்டாரா பறக்கட்டோன்னு தெரியாது. எது வேணாலும் இன்னைக்கு நடக்க போகுது. சொல்லுங்க ஹல்லேலூயான்னு சொல்லு. இந்த மேடையிலிருந்து அந்த அக்னி மகிமை உங்களுக்கு மேலாக இறங்கி வரப்போகிறது. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணுமோ, அக்னி அபிஷேகம் வேணுமோ, விடுதலை வேணுமோ, யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு வேணுமோ, சீக்கிரமா முன்பாக வந்து நின்று கொள்ளுங்க. எலியாவின் நேரம் வந்துச்சு. எலியா பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு ராத்திரி, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடிச்ச அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படியே முடிஞ்சு போற நேரத்துல இந்த எலியா சொன்னாரு, வாங்க என் கிட்ட. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் அழைக்கிறேன், வாங்க என் கிட்ட. ஆண்களே, பெண்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, யாருக்கெல்லாம் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை வேண்டுமோ இயேசுவிடத்துல வாங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கு இரவிலிருந்தே உன் கட்டு உடையணுமோ, யாருக்கெல்லாம் அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு மேல வைக்கணுமோ, யாருடைய கட்டிகள் எல்லாம் மறையணுமோ, யாருடைய திருச்சபைகள் பலனடையணுமோ, ஒருவேளை உங்க திருச்சபை போதகருக்காக கூட நீங்க இங்க முன்னாடி வந்து ஜெபிக்கலாம். கேன்சர் வியாதியில எத்தனை பரிசுத்தவான்கள் மரித்து போறாங்க. ஒரு முறை கத்தோலிக்க ஃபாதரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த ஃபாதர் சொன்னார் என்னிடத்துல, எங்களுடைய கத்தோலிக்கர்கள் ஃபாதர்களுக்காக, நன்களுக்காக ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வைங்க பிரதர். எத்தனையோ பேர் கேன்சர்ல மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க, நம்ம நினைப்போம் ஊழியக்காரனுக்கு எதுவும் வராது. அப்போ அவர் சொன்னாரு, ஜெபிங்க பிரதர். இந்த கேன்சர் வியாதி அப்படியே ராஜ பிளவை மாதிரி அப்படியே வந்து அமர்ந்துச்சு. விடுதலை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சபைகளுக்குள்ள, போதகர்களுக்குள்ள ஒரு தெய்வீக ஔஷதத்தை கர்த்தர் கட்டளையிட போறார். வீணா வருகிற கிருமிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த 4வது நாளும் 5வது நாளும் வேரோடு பிடிக்கப்பட போகிறார். உன் சந்ததிக்கு மேல இருக்கிற அந்த ஹெரிடிட்டரி வியாதி மறைந்து ஓட போகிறார். உன் குடும்பத்திற்கு மேல் இருக்கிற அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் இப்பொழுதே மறைந்து ஓட போகிறார். 1வது நாள் ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம், அவ்வளவுதான். அப்புறம் ஆகாய விரிவுகள் எல்லாம் உருவாக்குறார். இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த நாள் முடிந்து உங்க வீட்டிலிருந்து சுடரொளி கதிர்கள் பாய்ந்து ஓட போகுது.
சிலருடைய வீட்டில் கேன்சர்னால ரேடியேஷன் உங்க வீட்டில் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. சிலருடைய சரீரத்தில் ரேடியேஷன் பாஞ்சுக்கிட்டு இருக்கு, விடுதலை இல்லை. சில சரீரத்தில் டயாலிசிஸ் என்கிற அந்த ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு. கிட்னியில் அற்புதம் இல்லை, 2 கிட்னியும் பழுதடைந்து விட்டதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா என் ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்கவே இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யாருக்கெல்லாம் முடக்கவாதங்கள் இருக்கிறதோ சீக்கிரம் முன்பாக வந்து நின்று கொள்ளுங்க. யாருடைய வீட்டில எல்லாம் உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்சதெல்லாம் வித்து 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 வித்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ற அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த 2024 மே மாதத்திலிருந்து கர்த்தர் உன்னை வாங்கும்படியாக செய்ய இப்பொழுதே கதவுகளை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரிபா ஹபா ஹபா கதா டலா ரபோ. அந்த மகிமையை நான் பார்க்கிறேன், இப்பொழுதே பார்க்கிறேன். சபை கட்ட முடியாதவர்களுக்கு சபை கட்டுவதற்கான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கிராம ஊழியர்களை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க, இந்த இந்தியாவில் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. இயேசுவை குறித்து அவருடைய அன்பை குறித்து பேசுவதற்கு சுதந்திரம் உண்டு. எனக்கு உண்டு, உனக்கு உண்டு, என் ஜனங்களுக்கு உண்டு. அந்த அன்பின் நிமித்தம் தான் இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுதே உங்கள் சாபங்களை கர்த்தர் எடுத்து போட போறார். பரம்பரை சாபங்கள் மறைகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இப்பொழுதே கர்த்தர் தன்னுடைய வெற்றியும் விடுதலையும் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மைதானம் CSI ஆண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய மைதானம். இதுல பேரின்ப பெருவிழா பல நடந்திருக்கிறது. இந்த கோவை பேரின்ப பெருவிழா பல நாட்கள் நடந்திருக்கிறது. மீண்டும் நமக்கு கர்த்தர் இந்த இடத்தை நல்ல ஒரு அழகான இடத்தை கொடுத்திருக்கிறார். சிலர் நினைப்பாங்க, நான் VOCல நடத்தியிருக்கலாம், நாம கொடிசியால நடத்தியிருக்கலான்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை, இந்த கோவை பேரின்ப பெருவிழாவுக்கு அழகா இருக்கிறது இந்த CSI மேல்நிலை பள்ளி மைதானம் தான். எனக்கு தெரியும். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த மைதானத்துல நாங்க 5 நாட்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். 1 மாசமா என் ஊழியர்கள் வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பரிசுத்த பூமியாக இருக்கிறபடினா நீ நிற்பது பரிசுத்த பூமி. இப்பொழுது அந்த மகிமை இறங்கி வருகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. முதலாவது அநேகருடைய கண்ணீர் மாறுகிறது. உள்ள ஆழத்தில் இருக்கிற கண்ணீர். அநேகருடைய இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறது. அநேகருடைய இருதயம் அப்படி நொறுங்கி போய் செயல் இல்லாமல் ஏதோ ரத்த ஓட்டத்தை மாத்திரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இருதயத்துல 4 சேம்பர், அதுல 1 பழுதடைந்து விட்டாலும் அந்த இருதயத்துடைய அந்த தன்மை குறைந்து விடும். 2 கிட்னி இருக்கு, 1 கிட்னி போனா 1 கிட்னி வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் நினைக்கலாம். 2 கண்கள் இருக்கு, 1 கண்ணு போனா இன்னொரு கண்ணில் வாழ்ந்து கொள்ளலாம் நினைக்கலாம். ஆனா இருதயம் ஒண்ணுதானே இருக்கு. அதை கர்த்தர்கிட்ட யாரெல்லாம் கொடுக்க போறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆத்தும இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது தொட வருகிறார். வாலிப சகோதரனே, ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் இந்த மைதானத்தில் எங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை சபைக்கு போகிறவர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அநேக அரசாங்க ஊழியர்களை அவர்களுடைய வீட்டில் இருக்கிற தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மறைகிறது. எனக்கு தெரியுது, சில அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, நல்ல அதிகாரம் இருக்கு, ஆனா உன் பிள்ளைக்கு மேல உனக்கு அதிகாரமே இல்லை. போலீஸ் லாக்காவில் இருக்கிற எத்தனையோ சகோதரர் இடத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு என்னுடைய சத்தத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா என் பிள்ளைகளுக்கு மேல எனக்கு அதிகாரமே இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மேல எனக்கு அதிகாரமே இல்லை நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜெபத்துல, எங்களுடைய ஜெபத்துல ஒரு அதிகாரம் கர்த்தர் உருவாக்கி அதை உங்களுடைய கரத்துல கொடுக்க போறார். 2 கையும் உயர்த்தி இப்பொழுதே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் ஏற்கனவே கிறிஸ்தவனா இருக்கட்டும், இல்லாவிட்டால் உம்மை அறியாதவனாக கூட இருக்கட்டும், ஆனால் இப்பொழுதே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தொட இறங்கி வாரும். என்னுக்குள்ளாக இருக்கிற தற்கொலை எண்ணங்கள் மறையட்டும், எனக்குள்ளாக இருக்கிற அழுகை மறையட்டும், எனக்குள்ளாக இருக்கிற கண்ணீர் மறையட்டும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக இறந்து போன, கேன்சர்ல இறந்து போன என் குடும்பத்தினுடைய அந்த சாயல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி கதறி நிற்கிற என் அன்பு வாலிப தங்கச்சி, என் அன்பு வாலிப சகோதரனே, இப்பொழுதே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், அந்த வியாதி
இனி உன் சரித்திரத்திலிருந்தே பிடுங்கி எரியப்படுகிறது, எரியப்படுகிறது, எரியப்படுகிறது. மஞ்சுளா கர்த்தருடைய பேசுல அழைக்கிறார். விவேக் என்ற ஒரு தம்பியை கர்த்தர் பேசுல அழைக்கிறார். கர்த்தருடைய பலத்த வெளிச்சம் உன் குடும்பத்திற்கு மேல் இறங்கி வருகிறது. உனக்குள்ளாக இருக்கிற அந்த மன அழுத்தங்கள் மறைகிறது. பிரியா, பிரியதர்ஷினி கர்த்தருடைய பேர் சொல்லி அழைப்பாரா என்று கேட்கிறார். அந்த மகளுக்காகவும் ஜெபிக்கிற 3 தாய்மார்கள் இங்கு இருக்கிறீர்கள். உன் பிள்ளை சொல்லுகிறாள், நான் சாகட்டும், நான் மரிக்கட்டும், இதே வார்த்தை தான் வந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் இப்பொழுதே சொல்லுகிறார், அந்த குடும்பங்களுக்குள்ளாக இப்பொழுதே இருக்கிற தற்கொலை ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. மனோவா கர்த்தருடைய பேர் சொல்லி அழைக்கிறார். மனோவா, மார்ட்டின் என்கிற சகோதரனே, உன்னுடைய தொழிலில் வந்த தோல்விகளுக்கு கர்த்தர் மீண்டும் ஈடுகட்டி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாது, இனி நீ இழக்க முடியாது, இழக்க முடியாது. மகேந்திரன், கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு மேல் இறங்கி வருகிறது. இந்த கோவை பேரின்ப பெருவிழா உங்களுக்கு கிடைத்த ஒரு வரம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி, கர்த்தரை பேர் சொல்லி அழைப்பாரா என்று கேட்கிறார். இன்னொரு சகோதரி, உங்கள் முந்தின பெயர் லக்ஷ்மி, கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். இப்பொழுதே உனக்குள்ளாக இருக்கிற அந்த பயம் விலகி ஓடுகிறது. உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்காத. இந்த கோவை பேரின்ப பெருவிழாவில் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இப்பொழுது உனக்கு முன்பாக என் ஆண்டவர் தோன்றுகிறார். எல்லாம் மரித்து போன ஆவிகளையும் கர்த்தர் வெளியே எடுக்கும்படியாக இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். 2 ராஜாக்கள் அதை வாசிக்கும் போது அது அக்னியை குறித்து எப்படி பேசாம இருக்க முடியும்? இப்ப எல்லாரும் அக்னி அபிஷேகத்தினால நிரப்பப்பட போறீங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அபிஷேகம் கிடைக்கும் போது 12 வயசு. அந்த 12 வயசுல நான் அப்பா என்ன நிரப்புங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் என்ன நிரப்புனா. பாட்டு பாடினாதான் அபிஷேகம் வரும் நினைச்சிடாதீங்க. ஜெபத்துல வல்லமையான அபிஷேகம் புறப்பட்டு வரும். எல்லாரும் இப்ப அந்த அபிஷேக ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பெரியவர்களோ சிறியவர்களோ வயதானவர்களோ, கர்த்தர் இப்பொழுதே உன் வாயில அந்நிய பாஷையை போடுகிறார், பற்பல பாஷையை போடுகிறார், அபிஷேகத்தை போடுகிறார். அசட்டையாய் விட்டு விடா. இது உனக்கான நேரம். glory, மகிமை, மகிமை. புதிய பாஷைகள் தோன்றுகிறது, புதிய பாஷைகள் தோன்றுகிறது. I can see heavenly languages coming down. பரலோக பாஷைகள் புறப்பட்டு வருகிறது. அந்த பாஷைகள், அந்த அபிஷேகம் இப்பொழுதே என் choir பிள்ளைகளுக்கு மேல, மியூசிஷியன்ஸ்க்கு மேல, கிரசண்டோவுக்கு மேல இறங்கி வருகிறது. எல்லாரும் ஜெபிங்க. யாரும் எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இந்த மைதானம் முழுவதும் அந்த ஜெப ஆவி தோன்றுகிறது. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்றையிலிருந்து நீங்கள் 1000 மடங்கா உயர்கிற நேரம் வருகிறது. வெற்றிகள் fire. அந்த அபிஷேகம் உன் கால் எரிச்சலை மாறுகிறது. நகோமி, உன் கை எரிச்சல்கள் மறைகிறது. எஸ்தர், உன் பாத எரிச்சல்கள் மறைகிறது. இப்பொழுது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் சுகமடைகிறது. வேணி, உன் கர்ப்பப்பை சுகமடைகிறது. சங்கீதா, உன் கர்ப்பப்பை சுகமடைகிறது. ஜோஷுவா, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறான். பீட்டர், கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறான். நீ நின்றாலே பிசாசுகளும் பேய்களும் அரண்டு ஓட போகிற. நீ போகிற வீடுகளுக்குள்ள எல்லா விதமான அநியாயமான குடும்பத்திற்கு வந்த சாபங்கள் எல்லாம் விலகி ஓட போகிறது. இப்பொழுதே கர்த்தர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். கோபால், கர்த்தரின் குடும்பத்திற்கு மேல் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசுடைய கையை வெளியெடுக்கிறார். இனி நீ தரித்திரத்தை பார்க்க முடியாது. கோபால், கர்த்தருடைய மகிமையின் மகிழ்ச்சி இறங்கி வருகிறது. பிரதீப், உன்னை பேர் சொல்லி அழைப்பாரா என்று கேட்கிறான். தூரத்தில் நின்று என்னுடைய பெயரை கர்த்தர் அழைக்க வேண்டும், நான் அப்பொழுது நம்புகிறேன் என்று சொல்லுகிற பிரதீப் உன்னை அழைக்கிறான், அழைக்கிறான். ஸ்டீவ், உன்னை அழைக்கிறான். ஸ்டீவ், உன்னை அழைக்கிறான். கர்த்தர் உனக்கு மேல் இறங்கி வருகிறான், இறங்கி வருகிறான். ஜான், கர்த்தரை அழைக்கிறான். ஜான்சன், கர்த்தர் உங்களுக்கு மேல் பிரத்யட்சமாய் தன் கரத்தை வைக்கிறான். மரியம்மா என்று அழைக்கப்படுகிற ஒரு சகோதரி, பாகியா என்று அழைக்கப்படுகிற ஒரு சகோதரி,
உங்கள் வீடுகளுக்குள்ளாக புதிய கிருபை இறங்கி வருகிறது. இந்த 4வது நாள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களை விடுதலை ஆக்கும்படியா கர்த்தர் எனக்கு ஒரு நேரத்தை, வாய்ப்பை கொடுத்தபடினால் இப்பொழுதே உங்கள் அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி பிடிங்க. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகத்தை உணர்றீங்களோ சீக்கிரமா அந்த அபிஷேகத்தை உணர்றவங்கெல்லாம் ஒரு பலத்த மகிமை கையை தட்டி அந்த அபிஷேகத்தை உணர்ந்து ஆவியில நிரம்புறவங்க தான். அபிஷேகத்துல நிரம்புறவங்க, அக்கில நிரம்புறவங்களை சீக்கிரம் மேல கொண்டு வாங்க. ஒரு பலத்த வல்லமை அங்க பின்னால மேல கொண்டு வாங்க. அபிஷேகத்துல நிரம்புற வாலண்டியர்ஸ் கேக்குதா? வாலண்டியர்ஸ் அபிஷேகத்துல நிரம்புறவங்களை மேல கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. வாலண்டியர்ஸ் வாங்க முன்னாடி. வாலண்டியர்ஸ் வாங்க முன்னாடி சீக்கிரம். என்கிற அபிஷேகத்துல நிறையறவங்க, ஆவியில நிறையறவங்களை கொண்டு வாங்க முன்னாடி. இந்த மேடையில ஏத்துக்க கொண்டு வந்து அபிஷேகம் நிறைந்தவங்களை ஏத்துக்க. இந்த கோயம்புத்தூர் அந்த அபிஷேகத்தை பார்க்கட்டும். ஏதோ குதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க ஆவியில குதிக்கிறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. நீ பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஆவி உனக்கு கிடைக்காது. ஆனா அந்த அபிஷேகம் வேணும்னா உன் வீட்டுல இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. கொண்டு வா முன்னாடி மேல கொண்டு வாங்க இப்படி சீக்கிரம். இப்படி அங்க கொண்டு வாங்க. ஒரு பலத்த மகிமை நிரம்ப விடுங்க, பரவாயில்ல. ஆண்டவர் வந்தா நானும் என் அறையில இப்படிதான் இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யாரெல்லாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அங்க வைங்க, அங்க கூட்டு போங்க, அங்க நிரம்பிக்கிட்டே இருங்க. எல்லாரும் யாரும் சும்மா நிக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கண்களை மூடி ஜெபிங்க. பிசாசுகள் பேய்களும் அரண்டு ஓட போகுது. இப்பவே மந்திரங்கள் விலகி ஓட போகுது. எல்லா சாபங்களையும் கர்த்தர் எடுத்து போட போறா. இப்பொழுது ஆங்காங்க வாலிப தங்கச்சிகள் நிரம்புங்க. அபிஷேகத்துல நிரம்புங்க, பலத்த வல்லமையில நிரம்புங்க. பொல்லாத பிசாசு உங்க வீட்டுல இருந்து வெளியேறுகிறான். கண்களை மூடி மைக்கு கொடுங்க அண்ணனுக்கு சீக்கிரம். இந்த ஒரு கவியை பாடுறதுக்கு போது எல்லாருக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி ஆவியானவர் இறங்கி வர போறார். நல்ல கையை உயர்த்திக்கிட்டே இருங்க. வலிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாள் உயர்த்துங்க. எனக்காக நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு அற்புதத்தின் நாள். இன்னைக்கு உங்க கை உயர்த்தப்படுகிற நாள். அன்னைக்கு மோசேயுடைய கை உயர்த்தப்பட்ட வண்ணமா கர்த்தர் சொல்றார். ஒருவேளை ஆரோன் ஊர் இப்ப வரமாட்டாங்க, ஆனா என் ஜெபம் வரும். இப்போ உங்க கையை தூக்கி பிடிக்கும். அமலேக்கியர்கள் தோத்து போக போறாங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாபம் பிடித்த மனிதர்கள் தோத்து போக போறாங்க. பாடுங்க. ஜீசஸ். பரலோக காற்று ஜீசஸ் இந்த ஸ்தலத்தை அப்படியே மூடிக்கொண்டு பரலோக அக்கினி காற்று நிரப்ப போகிறது. Thank you Jesus. நிரப்பிக்கொண்டே உன்னத பலனாக அக்கினி நாவாக இன்று வாருமே. மகிமை பரலோக காற்றாக உன்னத பலனாக இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வருகிறார். சிலருக்கு ஊழிய அழைப்பு வருகிறது, சிலருக்கு சபையில உயர்வு வருகிறது. உயர போறீங்க. உங்க தெருவில் உங்க கிராம ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்த போறார். உங்க வீட்டு கூட்டத்தை கர்த்தர் கனப்படுத்த போறார். உங்க வீட்டுல செய்யப்படுற ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்த போறார். கர்த்தர் சொல்றாரு, கண்ணிகள் மறைகிறது. ஒரு ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஜீசஸ். ஆமென். நிரம்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரா. கையை தட்டி ஆண்டவரே வாங்க.
போடுது. கர்த்தர் சொல்றார், இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை புரட்டி போடப்படுகிற அந்த மகிமை, அந்த கிருபை பயப்படாத. உள்ளத்தில் இருக்கிற அத்தனை தற்கொலை எண்ணங்களையும் நான் எடுக்கிறேன். அழைப்பு வந்துவிட்டு நீ ஜெயிக்க பிறந்தவன். இனி மரணத்திற்கு இடம் கொடுக்காது. இனி அங்கே விழுந்து விடலாம், இங்கே போய் செத்து விடலாம் என்று நினைக்காது. விடுதலை புறப்பட்டு வருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தனை தொடுகிறார். அங்க அவருக்குள்ள இருக்கிற ஒரு பலத்த பொல்லாத பிசாசு, அந்த 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 சோர்வின் ஆவியெல்லாம் மறை கொண்டு வா, கொண்டு வா, தூக்கிட்டு வா. இப்பவே அவருக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியை, மந்திர கிரியை உனக்கு விரோதமா அங்கே படி, அங்கே படி. உனக்கு விரோதமாய் செய்து வைத்த கிரியைகள் எல்லாம் மாறுகிறார். நேரடியா கர்த்தரை தொட வருகிறார். இப்பொழுது உன்னுடைய அழைப்புக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு வேரோடு வேரோடு பிடுங்கி கர்த்தரை எடுக்கிறார். உன்னை அழைக்கிறார். ஒரு புதிய அழைப்பு உனக்காக வருகிறார். அந்த தம்பியை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. வாங்க, உடனே எல்லா பழைய சாபங்களும் மாறுகிறது. கையை உயர்த்திக்க. போதும் நினைக்கிறேன், நான் இருந்தது போதும் நினைக்கிறேன். உன்னை கர்த்தர் சொல்றார், உன் கையை உயர்த்தும் போது இன்னிலிருந்தே உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ணீரெல்லாம் மறைகிற என் வாலிப தங்கச்சியே, கர்த்தருக்கு நீ தேவை. நீ பேசுகிற பாஷையிலேயே, உன்னுடைய தாய் பாஷையிலேயே அநேகர எனக்காக சேர்க்க போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கு மேல், உனக்கு மேல். அழைக்கப்பட்டவனே, 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 அழைக்கப்பட்டவனே. உன் இருதய பலவீனங்களை நான் மாற்றி உன் இடத்துல நீ மறைக்காத, மறைக்காத. இந்த மேடை உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம். சோர்ந்து போகாது, ஒரு புதிய ஆசீர்வாதம். அந்த மகிமை, அந்த மகிமை. இந்த சகோதரன் இதே கோயம்புத்தூர்ல சாவுக்காக மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். ஆனா இல்லையிலிருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நீ சாவுக்கு ஏதுவான எதுவும் உன்னை சேதப்படுத்த. கண்ணீரோடு கூட உனக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களாக நீ பார்த்ததெல்லாம் தோல்விதான். மனிதர்களால கைவிடப்பட்ட சில மனிதர்கள் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட செத்து படிச்சுட்டாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமையின் அடையாளம் இந்த மேடையில் வைத்து கர்த்தரை பலப்படுத்துகிறார். சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில கூட உன்னை முறிச்சு உட்கார வச்சாங்க சிலர். நீ முன்னேறி சென்றான்னு யோசிக்கும் போது அந்த ஊழிய அனுபவத்தை உனக்கு தரல. ஆனா இந்த பேரின்ப பெருவிழா உன்னை அந்த மகிமைக்குள்ளாக இழுக்கிறது. பெற்றுக்கொள் அந்த மகிமை, பெற்றுக்கொள் அந்த மகிமை. விட்டுருங்க, பெற்றுக்கொள் அந்த மகிமை. இன்றைக்கே கர்த்தரை விடுதலை ஆக்குகிறார். உனக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான இந்த வைப்ரேஷன் வெள்ள தள்ளி விடுங்க. நான் ஜெபிச்சே முடிக்கல. இந்த வைப்ரேஷன் இது பூமியில் இருக்கிற சீனர்கள் உருவாக்கின வைப்ரேஷன் மெத்தட் இல்ல. ஒரு பரலோக வைப்ரேஷன் இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் உனக்குள்ளாக இருக்கிற போராட்டம்? வாங்க, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தில் வந்தது பூரா பலவீனம் தான். ஒரு நாளும் நீ ஓடி திரிஞ்சு சந்தோஷமா இருக்கவே முடியல. உன் குடும்பத்தில் காலையில் எழுந்திரிச்சா சண்டை, சண்டைனாலும் உன்னுடைய எலும்பு உலர்ந்து போயிருக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய மனக்குழப்பமும் உன்னை உலர பண்ணி இருக்கு. இந்த பேரின்ப பெருவிழாவினுடைய மேடை உன்னை புதிதாய் மாற்றுகிறது, உன்னை அலங்கரிக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த மகிமை உனக்கு மேல் இறங்கி வந்துருச்சு. எல்லாரும் கையை உயர்த்தி, வாரும் ஐயா வல்லவரே, துணையாளரே எங்கள். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உனக்கு மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். உன் பலவீனங்கள் மாறுகிற, சோர்வுகள் மாறுகிற, எல்லா விதத்திலையும் கர்த்தரை பலப்படுத்துகிறார். கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. கர்த்தரை கொண்டு வந்துகிட்டே இருக்க. கர்த்தரை விடுவிக்கிறார். கையை உயர்த்து. இந்த வேளையிலே கர்த்தரை விடுவிக்கிறார். இனி சாவு அல்ல, இனி தோல்வி அல்ல. உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். தரித்திரங்கள் மாறுகிறது. கர்த்தரை கொடுக்கிறார்.
கர்த்தருடைய மகிமை தோல்விகளை ஜெயமாய் 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 கர்த்தருடைய தொடுகிறார். பயப்படாத. நான் சொல்லும் போது பாருங்க, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. இந்த சகோதரி எனக்கு தெரியும், இந்த சகோதரிக்குள்ள இருக்கிற ரொம்ப தோல்வியின் ஆவி, துவன்று போய் இருதய தொய்ந்து போய் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த மகளை பார்த்து, தொய்ந்து போய் நீ மாத்திரமல்ல, உன் மகள், உன் குடும்பம், உன் கணவன், உன்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே தொய்ந்து போயிட்டாங்க. ஒரு மகனை போல சொல்றேன் இன்னைக்கு உங்களை பார்த்து, மீண்டும் உன் குடும்பம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. அடுத்த 3 வருடங்களுக்குள்ளாக உன் பிள்ளைகள் நட்சத்திரமாய் மாறுவாங்க. இழந்த அத்தனை நீ திரும்பி பெற்றுக்கொள்ள போற. கர்த்தர் நேரடியாக உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே பயப்படா. நான் 16 வயதுல தாய் இழந்தேன். நீ நினைக்கிற ஒருவேளை நான் செத்துட்டா என் பிள்ளைக்கு நான் அனாதை ஆயிடுவாளான்னு சொல்லிதான் நீ சாகாம இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ சாக போறதில்லை, நீயும் வாழ போற, உன் பிள்ளையும் வாழ போறா. உன் கணவன் நிச்சயமா மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற நேரம் வரும். பயப்படாத. இருள் அந்தகாரம் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. கர்த்தர் விடுவிக்கிறார். இந்த மைதானம் முழுவதும் அந்த அக்னி தீ பாய்ந்து ஓடுகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வாருமையா நல்லவரே துணையாளரே. கர்த்தரை தொடுகிறார், கர்த்தரை விடுவிக்கிறார். விட்டு 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 கீழே விடுவார். 2 பேரும் பின்னாடி இல்லைங்க, பின்னாடி. கர்த்தரை தொடுகிறார். பயப்படா. கூட்டிட்டு வா. இந்த மகளை கொண்டு வா. உன் கர்ப்பப்பை சுகமடைகிற, உன்னுடைய பிரீதிங் டிஃபிகல்டிஸ் மறைந்து போகிறது. பின்னாடி தலையிடுங்க. ஜனங்கள் பார்க்கிறவன் அற்புதங்கள் நடக்கிற, இழப்பு வியாதிகள் மறைகிறது. இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற படபடப்புகள் மாறுகிறது. உன் தைராய்டு பிரச்சனைகள் நீங்குகிறது. ஓ, சுகமடைகிறார், சுகமடைகிறார். கர்த்தருடைய மகிமை பின்னாடி பின்னாடி. கர்த்தருடைய மகிமையின் கரம் இறங்கி வருகிறார். விடாய்த்து போனவளே, விடாய்த்து போனவளே, இந்த பேருமை பெருளாவுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு நடக்கலன்னா போதைய வாழ்க்கைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவளே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த பேருமை பெருவிழா உன் சரித்திரத்தையே மாத்துது, உன் குடும்பத்துடைய சரித்திரத்தையே மாத்துது. போ, விடுதலை. அடுத்த 2 மாசத்துல நீ வந்து சாட்சி சொல்லுவ. வாங்க தம்பி, கர்த்தர் தொடரார். இன்னைக்கே உனக்குள்ளாக இருக்கிற தோல்விகள் மாறு. கயிறை பார்த்தா தூக்கில தொகணும்னு பிசாசு சொல்றான். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் கரங்களை விடுங்க, நான் மட்டும் தான் பிடிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இனி பிசாசு கிட்ட நம்மளை விட மாட்டேன். இன்னைக்கு நீ ஊழியக்காரனுடைய கையை பிடிக்கிற இந்த நிமிஷமே இனி கர்த்தரும் பிடிக்கிறார். உன் தளர்ச்சிகள் மாறுகிறது. பாய பெற்றுக்கொள். உன் தளர்ச்சிகள் மாறுகிறது, பயங்கள் நீங்குகிறது. வாலிப தம்பிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுகிறார். சோர்ந்து 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 போய் சிலரை பார்த்தாலே கை நடுங்குது. சில கடன்காரங்களை பார்த்தா கை நடுங்குது. சொந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உன் கை நடுங்குகிறது, உதறுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கே உன்னுடைய உதறல்கள் மாறுகிறது. நீ பதறின நாட்கள் மாறுகிற. கர்த்தர் உன்னை தொடுகிறார். பெற்றுக்கொள்ள மகிமை, விடுதலை, விடுதலை, அக்னி. கர்த்தரை தொடுகிறார். பயப்படா, நீ நிரம்பு. அந்த மகிமை உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற. உன்னை சிலர் ஏளனமாய் பார்த்தார்களே, அவர்களுக்கு மேற்பாக நீ உயர போகிறார். அனுப்புங்க, அனுப்புங்க, பிடிச்சு கூட்டிட்டு போங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தரை தொடுகிறார். பயம், திகில், அந்தகாரங்கள் நீங்குகிற. தோர்த்து போன நாட்கள் மாறுகிற. 3 பேரை நம்பி உன் வாழ்க்கையை நீ இழந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனதை யோசிக்கார். உன் சரீரம் பெற்றுக்கொண்டு இழந்து போன அழகை யோசிக்கார். நான் உன்னை தொடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், திடப்படுத்துகிறார். இன்றையிலிருந்து கர்த்தருடைய கை உன்னை பிடிக்கிறார்.
பெத்தவங்க கூட உன்னை விட்டுட்டாங்க, ஒரு பெத்தவங்க கூட உன்னை விட்டுட்டாங்க. அற்புதம் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதிசயம் செய்யும் இயேசுவை பாடுங்க. அதிசயம் செய்யும் இயேசு. சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் இருதயம் தொடுகிறார். தோய்ந்து போய் கிடக்கிற உன் இருதயம் பலன் அடைகிற, நீ ஹார்ட் பேஷண்ட் அல்ல, இன்றையிலிருந்து நீ விடுதலை பெற்றுக் கொண்டவளாய் மாறுகிறார். போ சமாதானத்தோடு. உன் வியாபாரம், உன் தொழில் நஷ்டம், உன் பிள்ளைகளுடைய வியாபாரமும் நஷ்டம். நீ நினைக்கிற உன் பேர பிள்ளைகளுக்கும் அதே தான் நினைக்கிற. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேரின்ப பெருவிழால இருந்து ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்குது. பழையவைகள் ஒளிந்து போகிற. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தரை தொடுக்கிறார். வாங்க முன்னாடி. இனி ஜோசிய ஜாதகத்துக்கு நம்பி ஓடக்கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் மனுஷன் உன்னை ஆனா ஆண்டவர் சொல்றார், கையை உயர்த்திக்கும். ஜோசியத்துக்கும் ஜாதகத்துக்கும் நம்பி ஓடி, ஆனாலும் உன் வீட்டுக்கு வந்தது தோல்விதான். சிலர் ஜோடி பொருத்தமெல்லாம் ஜாதகத்துல பார்த்தாங்க, ஆனா உன் வீட்டுக்கு வந்தது, உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு வந்திருக்கிறது தோல்விதான். கண்ணீரோடு கூட இந்த மகன் இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை புரிந்த எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். திரும்பி உன்னுடைய காரியங்கள் சீர்படுத்தப்பட போகிறது. திரும்பி கர்த்தர் செப்பனிட போகிறார் உன் பலிபீடத்தை. உன் குடும்பத்துடைய பலிபீடத்தை செப்பனிட போகிறார். கர்த்தருடைய மகிமையின் அடையாளம் புறப்பட்டு வருகிறது. உன் இருதயத்தினுடைய பலவீனங்களும் மாறுகிறது. உனக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவை. மருந்துகளையும் மருத்துவத்தையும் உருவாக்கின என் ஆண்டவர் தான். அந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள். உன்னை நான் பரிபூர்ண விடுதலைப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. போ சமாதானத்தோடு அனுப்புங்க. கர்த்தரை தொடுகிறார். ஒரு புதிய சுகம் இறங்கி வருகிறது. உன் பலவீனத்தின் மத்திய பலன் பூர்ணமாக இறங்கி வருகிறது. பயப்படாது. சில நேரங்களில் உனக்கு உடுத்திக் கொள்வதற்கு துணியை கூட சில மனிதர்கள் எடுத்து வைத்து கொண்டு தராமல் இருக்கிறார். சிலர் அப்படியே பறித்து கொண்டு போயிட்டாங்க உன் ஆசீர்வாதத்தை. உன்னை அப்படியே வெறுங்கையில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. உடைஞ்சு போயிருக்க நீ. ஆண்டவனை பார்த்து சொல்ற, உடைஞ்சு போனவளே, வெறுங்கையா இருக்கிறவளே, உன் குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். பெற்றுக்கொள்ள மகிமை, பெற்றுக்கொள்ள கிருபை. கர்த்தருனை தொடுகிறார். ஆவியில கர்த்தருனை மாற்றுகிறார். ஒரு புதிய அபிஷேகம். இந்த பேரின்ப பெருவிழா ஒரு புதிய அபிஷேகம். இந்த பேரின்ப பெருவிழா ஒரு புதிய அபிஷேகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த புதிய அனுபவம். வாங்க இங்க. ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? இன்னைக்கு அவருடைய அக்கறையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? விடுதலை வேணுமா உங்களுக்கு? நீங்க ஏற்கனவே ஆண்டவர் நம்புறது, ஆனாலும் உங்களுடைய சரீரத்தில் பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான். நீ அவருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி பாவம் செய்ய வச்சுட்டான். அவருக்கு விரோதமா பேச வச்சுட்டான். ஊழியக்காரனுக்கு விரோதமா கூட பேச வச்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, எந்த சபைக்கு விரோதமா பேசினியோ, எந்த ஊழியத்துக்கு விரோதமா பேசினியோ, அவர்களுக்கு முன்பாக போய் நின்று எல்லாவற்றையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல். இன்றையிலிருந்தே நீ ஒப்பு கொடுத்து புதிய மனுஷனா எழும்பு. புதிய சாயல் உனக்கு தோன்றுகிறது. புதிய சாயல் தோன்றுகிறது. இது போன நாட்களுக்கு பதிலாக வெள்ளத்தின் நாட்கள் வருகிறது. நீ 3 காரியங்களுக்காக கேட்கிறாய். 3 ஜெப குறிப்புகளும் எழுதி வைத்து ஜெபிக்கிறது உன் பைபிள் இருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போ சமாதானத்தோடு. கர்த்தரை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறார். கர்த்தரை தொடுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இந்த பேரின்ப பெருவிழாவில் கர்த்தர் பலத்த விதத்தில் இறங்கி வந்தபடினாலே ஆண்டவரே, இன்னைக்கு வந்துட்டு போன எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதி. எல்லாத்தையும் தொட்டிங்களே, உமக்கு நன்றி. எத்தனை ஊழியர்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அற்புதமா வழி நடத்துனீங்க. எத்தனை விதமான ஆராதனைகள், எத்தனை விதமான பாடல்களை பாடி நாங்கள் உண்மை ஆராதித்தோம். நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறபடினால் அவருடைய வேலையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எங்களை நீர் பயன்படுத்தினபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.